இப்ப ரீசென்ட்டா நான் படிச்ச புக் அப்படின்னா, புலக் பிரசாத் அவரு எழுதின வாட் ஐ லேர்ன்ட் அபௌட் இன்வெஸ்டிங் ஃப்ரம் டார்வின் அப்படின்னு. அதுல வந்து அவர் 2 டைப் ஆஃப் எரர்ஸ் வந்து சொல்லியிருப்பாரு. ஒமிஷன் அண்ட் கமிஷன் எரர்ஸ் அப்படின்னு. உங்க லைஃப்ல நீங்க அந்த 2க்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா சார்? ஒரு நாள் நான் வந்து பெசன்ட் நகர் பீச்சில் காலையில் 5 மணிக்கு போயிருக்கேன். 5 மணிக்கு நான் என்னோட ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் விற்க போவேன். அங்கே விற்க போகும்போது ஒரு சனிக்கிழமை அது. அன்னைக்கு பைக்கர்ஸ் எக்கச்சக்கமாக வந்து நிற்கிறாங்க. ஒரு 100 ராயல் என்ஃபீல்டு பைக் வந்து நிற்குது. அவங்கெல்லாம் ஏதோ ஒரு ரேலி போகிறாங்க. பக்கத்தில் ஒரு நபர் உட்காந்துருந்தார். அவர் என்கிட்ட பேச ஆரம்பிச்சாரு. நீங்கள் ஏன் போகலான்னு கேட்டேன். நான் தான் ராயல் என்ஃபீல்டு சிஇஓ அப்படின்னாரு. சரி, அப்புறம் கம்பெனியை பற்றிலாம் நிறைய பேசியிருந்தேன். நான் அவர்கிட்ட சொல்கிறேன், உங்கள் கம்பெனி ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கு, இன்னும் நல்லா பண்ணும். அப்போ அவர் சொல்கிறார், இதெல்லாம் பண்ண போகிறோம், இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் வரப்போகுது, இந்த மாதிரிலாம் ஃபியூச்சரை பற்றி சொல்கிறாரு. இப்போ எனக்கு இன்னும் தோணுது, இன்னும் நல்லா பண்ணுவீங்க நீங்கள் அப்படின்னு அவர்கிட்டயே சொல்கிறேன். சொல்லிட்டு நான் அதை கம்ப்ளீட்டாக மறந்து போயிட்டேன். மண்டே மார்னிங் நியாயமாக பார்த்தா நான் மண்டே மார்னிங் போய் அந்த ஷேரை வாங்கியிருக்கணும். ஸோ அந்த வாய்ப்பு அப்படியே மிஸ் ஆயிடுச்சு. அன்னைக்கு நான் ராயல் என்ஃபீல்டு வாங்கியிருந்தா இன்னைக்கு ப்ராப்ளி இட்ஸ் 100 பேக்கர். கமிஷன்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. கமிஷன்ஸுக்கு நிறைய உதாரணம் இருக்கு. விற்க தவறிடும். நான் ஒரு ஸ்டாக் 20 ரூபாயில வாங்கியிருப்பேன். அது வந்து 300 ரூபா போயிருக்கும். நான் பாதி வித்துட்டு பாதியை வச்சுட்டு இருப்பேன். அங்கேருந்து திருப்பி 75 ரூபா வந்துடும். அப்புறம் வித்துக்கலாம், நாளைக்கு வித்துக்கலாம். இப்படி எக்கச்சக்க உதாரணங்கள் இருக்கு. செல்லிங்ல நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம். ஏன்னா நம்ம வந்து ஸ்லோவா வைப்போம். பையிங்ல வந்து வேகமா வாங்கிடுவோம். பட் செல்லிங்ல ஸ்லோவா வைப்போம். என்னை பொறுத்தவரை என் லைஃப்ல மோஸ்ட் ஆக்ட்ஸ் ஆஃப் கமிஷன் ஸ்லோ செல்லிங்னால நடந்தவை. வேகமா விற்கணும், விற்க நினைக்கும் போது ஸ்லோவா விற்க கூடாது.